Welcome back to my channel. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். நீங்க ஏற்கனவே தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே நம்ம ஏன் கடையில வாங்குற கேக்ஸை விட ஹோம் பேக்டு கேக்ஸ்க்கு வந்து பிரெஃபரன்ஸ் அதிகமா கொடுக்கணுமா அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பண்றதுக்கான மெயின் இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அம்மா தான். நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண புதுசுல நான் பேக் பண்ணிருக்கிற இடம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மெஸ்ஸியா இருக்கும். நான் வந்து ரொம்ப அன்ஆர்கனைஸ்டா தான் இருப்பேன். சோ அப்ப வந்து கழுவுறதுக்கு வந்து கரெக்டா போட மாட்டேன். அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து எங்க அம்மா தான் ஒன்று சொன்னாங்க, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றதுக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கேக்க போய் கடையிலேயே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் போக போக நான் எல்லாமே சரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட உட்காந்து ஏன் அதை நான் வாங்கக்கூடாது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். கண்டிப்பா நிறைய பேர் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்காக தான் மெயினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் பேக்டா இருக்க போகுது. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ முழுக்க பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கிற வீடியோ தான். உங்ககிட்ட நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஹோம் பேக்டு கேக்ஸ் ஏன் இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பேக்கரிலயோ இல்ல ஸ்டோர்லயோ வந்து நீங்க கேக் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க உங்க ஒருத்தங்களை மட்டும் மனசுல வச்சு கேக் செய்ய மாட்டாங்க. அதாவது அவங்க லார்ஜ் குவான்டிட்டில நிறைய பேர்த்த டார்கெட் பண்ணி செய்வாங்க. சோ அதனால என்ன அப்படின்னா அவங்களோட அதிகமான ப்ரிஃபரன்ஸ் வந்து குவாலிட்டி கிடையாது. அதனால என்னோட செகண்ட் பாயிண்ட், அவங்களால எல்லாத்தையுமே கம்மி விலையில கொடுக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாங்குற பொருட்களோட குவாலிட்டி வந்து கம்மியா இருக்கும். நான் எல்லா பேக்கரிஸும் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரல, பட் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வச்சு விக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் எப்படி கட்டுப்படி ஆகுது அப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் தான். அவங்க வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் இருக்கல, அதோட குவாலிட்டி எல்லாம் வந்து கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்காது. அவங்க யூஸ் பண்ற மாவு, சக்கரை, முட்டை, இந்த மாதிரி வாங்குற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கம்மியான விலையில இருக்கிறதா பார்த்து வாங்கிக்குவாங்க. இதுவே நீங்க வீட்டுல செய்யற ஒருத்தங்க கிட்ட வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட பேரு டேமேஜ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவாவது ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருக்கிறதா பார்த்து சூஸ் பண்ணி செய்வாங்க. அது மட்டும் இல்லாம கேக் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிரைம் கஸ்டமர், அதாவது ஒன்லி டார்கெட் அந்த மொமெண்ட் கேக் செய்யற டைம்ல வந்து நீங்களா தான் இருப்பீங்க. சோ அதனால உங்களுக்கு டைம் எடுத்து பார்த்து அவங்களோட எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு கேக் எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு அந்த கேக்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பேக்கரியில கேக் வாங்குறப்போ அந்த கிரீம் வந்து மெல்டே ஆகாது. அது வந்து அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். வேற நம்ம வீட்டுல கேக் செய்யறப்போ அந்த கிரீம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்காது, டக்குனு மெல்ட் ஆயிடும். சோ இதெல்லாம் எப்படி அப்ப வந்து அது பேக்கரி தானே பெட்டரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய கேட்சே. ஃப்ரெஷ் கிரீம் கேக் அப்படிங்கிறது வேற, அது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆயிடும். ஆனா பட்டர் கிரீம் கேக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேக்கரியில வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அவங்க வந்து எவ்வளவு நாளைக்கு ரூம் டெம்பரேச்சர்ல விட்டாலும் அது ஒண்ணுமே ஆகாது. ஆனா நம்ம விடுறப்போ நம்மளோட கேக் வந்து அந்த அளவுக்கு ஷெல்ஃப் லைஃபோட இருக்காது, சீக்கிரம் மெல்ட் ஆயிடலாம். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை நம்ம வீட்டுல செய்யறப்போ வரும். சோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மோஸ்டா நானே நிறைய இடத்துல பாத்திருக்கேன், அவங்க பேக்கரியில கிரீம் செய்யறப்போ, எஸ்பெஷலி பட்டர் கிரீம் செய்யறப்போ அவங்க வந்து பட்டரே யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பட்டருக்கு பதிலா டால்டா யூஸ் பண்ணுவாங்க. சோ டால்டா அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு மோசமான ஃபேட் அப்படின்னா, அதை நீங்க ரொம்ப கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் உங்களுக்கு ஈவன் கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. டால்டா அப்படிங்கிறதுல டிரான்ஸ் ஃபேட் இருக்கு. டிரான்ஸ்ஃபேட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா சின்னதா ஒரு கூகுள் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு அப்ப தெரியும் அது எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறது. கண்டிப்பா இந்த டால்டாவோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் பத்தி நான் தனியாவே ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்றேன். இந்த டால்டாவை நீங்க புக் பண்றப்போ அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரூம் டெம்பரேச்சர்லயே 6 மாசம் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ டால்டாக்கு இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கிறதுனால பேக்கரிஸ்ல எல்லாம் இந்த டால்டாவை பல்கா வாங்கி வச்சுட்டு அதை புக் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க கேக் செய்யறப்போ அந்த கிரீம் வந்து புதுசா ஒவ்வொரு டைமும் ஃப்ரெஷ்ஷா செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு பெரிய ட்ரம் மாதிரி ஸ்டோர் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து எடுத்து அந்த கிரீம் அப்ளை பண்ணிக்குவாங்க. சோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் நம்ம ஏன் வீட்ல செய்யற கேக் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இது மட்டும் இல்லாம மோஸ்டா இந்த பல்கா செய்யற பேக்கரிஸோ ஸ்டோர்ஸ்லயோ பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேக்குக்கு நிறைய ஷெல்ஃப் லைஃப், அதாவது ரொம்ப நாள் அந்த கேக் நீடிச்சிருக்கணுங்கிறதுக்காக பிரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் இதெல்லாமே வந்து கண்டிப்பா ஆட் பண்ணுவாங்க. இந்த பிரிசர்வேட்டிவ்ஸ், அடிட்டிவ்ஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு மேல போச்சு அப்படின்னா உடம்புக்கு வந்து கண்டிப்பா நல்லது கிடையாது. சோ கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க, கம்மி ரேட்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. வேற நம்ம வீட்டுல செய்யற கேக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் எல்லாம் பெருசா இருக்காது. ஏன்னா நம்ம அதுல பிரிசர்வேட்டிவ்ஸோ ஸ்டெபிலைசர்ஸோ இல்ல ஆர்டிபிஷியலா வந்து எந்த இன்கிரிடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண போறது கிடையாது. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குறப்போ கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க, இந்த கேக்கை நீங்க போய் கடையில இருந்து வாங்கி நீங்க உங்க உடம்புக்கு கெடுதல் செஞ்சுக்கிறதுக்கு நீங்களே பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்போ யாருமே பெர்ஃபெக்டாலாம் செய்ய மாட்டாங்க, நீங்களே ஒரு கேக் செஞ்சு பாருங்க, அப்படியே போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல ஏன் அது ஒரு பிசினஸ் ஆ கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தங்களுக்கு வீட்டுல கேக் செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஈஸி வேலையெல்லாம் கிடையாது. அதுக்கும் வந்து நிறைய எஃபோர்ட் போடுறோம், நிறைய கிரியேட்டிவா யோசிக்கிறோம், கஸ்டமர்ஸ்
கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இது மாதிரி பல வேலைகள் வந்து ஹோம் பேக்கிங் பிசினஸ்லயும் செய்யறாங்க. அதனால நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க ஒரு கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஹோம் பேக்கிங் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து மலேசியால இருந்து இந்தியாக்கே ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன். சோ இங்க வந்து என்னோட ஹோம் பேக்கிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் தயார் செஞ்சு வச்சுட்டேன். ஒருவேளை நீங்க பொள்ளாச்சியில இருக்கீங்க, இன்னும் அரௌண்ட் பொள்ளாச்சியில இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட எல்லா டீடைல்ஸும் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லீவ் பண்றேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்ன ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.